மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நீங்கள் வந்து இப்போ ஓஇசிஎல் அப்ளை பண்ண போகிறீங்க, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு, ஸோ என்ன மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விலாவரியாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். அது நம்ம ராயல் பாஸ் வந்து ஒரு 799 ஆஃபர் போயிட்டு இருக்குப்பா. வீடியோ கோர்ஸ்லேருந்து பிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து மாக் டெஸ்ட் சீரிஸ் பண்டில் பிடிஎஃப் நம்மளோட எல்லா கண்டென்ட்டும் நம்மளோட பெஸ்ட்டான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துருக்க அந்த ராயல் பாஸ் 12 மந்த்ஸுக்கு வெறும் 799 அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எஸ், போயிடலாமா? ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கூகுளிலேருந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஐபிபிஎஸ் அப்படின்னு போட்டு ஓஐசிஎல் அப்படின்னு போட்டு ஏஓ அப்படின்னு போடணும். சரியா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் வரும். சரியா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பழசு, இது வந்து போன மாதமே முடிஞ்சிருச்சு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ அதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நேற்று முந்தானத்துலேருந்து தான் ஓப்பனே ஆயிருக்கு. 3/12/2025 தான் இந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ அவங்க வந்து 18ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான டைமாக தான் இருக்கும். ஸோ இப்போ தேதி 5ஆம் தேதி ஆச்சு. ஸோ இந்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வர் பிஸி எரர் இந்த தலைவலியும் உங்களுக்கு இருக்காது. ரைட்டா? ஸோ போயிடலாமா? போயிடலாம். வழக்கம் போல தான் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுங்க. சரியா? கொடுத்தோன்னே உங்களுக்கு வழக்கம் போல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்பயும் போல் கேட்குறது தான். ஸோ அதில் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டை எடுத்து உங்கள் ஆதார் கார்டில் உங்களோட பேர் என்ன மாடலில் இருக்கும். சரியா? என் பேர் வந்து டேவிட் சுந்தர் ராஜ். இப்போ எனக்கே அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கிறோமே ஜே, இப்படி தான் என்னோட ஆதார் கார்டில் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் பிரித்து கொடுக்கணுமா அப்படியும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே சென்டென்ஸில் கொடுக்குறதுனாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. சரியா? அதை நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், அப்படியே கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பரை அதில் கொடுக்கணும். சரியா? ஸோ இஷ்டத்துக்கு இல்லை சார் நான் இந்த நம்பர் கொடுத்தேன், என்னோடய ராசியான நம்பரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஃபுல்லாக வந்து உங்களை வந்து வந்து உங்களை டிஜிட்டலாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி செலக்ட் ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மெசேஜும் மெயிலும் தான் வரும். ஸோ ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை தயவு செஞ்சு மாற்றி இப்போ நான் தப்பாக கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுத்துடாதீங்க. சரியா? ஸோ உங்களோட நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் வீட்டில் இருக்க நம்பர், அம்மா நம்பர் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மெயில் ஐடி அதே மாதிரி தான். ஸோ மெயில் ஐடி 1795. ஸோ என்னோடய மெயில் ஐடி தான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடி கொடுத்துரு. மெயில் ஐடியை ஒரு தடவை செக் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி இப்போ உங்கள் ஃபோன்லேயே உங்கள் லேப்டாப்லேயே லாகின்ல இருக்க மெயில் ஐடியை கொடுக்கணும். ஓகே? ஸோ வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ வேறு எதையாவது கொடுத்து அது எனக்கு மெயில் வரல, ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கிறவே கூடாது எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோட் வந்து 6JC, அதாவது தான் இருக்கே. ஸோ அப்படியே அதே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றீங்களா? ஸோ உங்களுக்கு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில். உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி தான் முதல் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டையும் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே கேட்பாங்க. கொடுத்துருங்க, ஓகே கொடுத்தா முடிஞ்சிருக்கும், அதை பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் உங்களுக்கு மெயில் ஐடி வந்து இது ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜும் ரிசீவ் ஆகிரும், உடனே மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். எஸ். ஸோ நான் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ ஐபிபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி மெசேஜ் வந்துடும், மெயிலும் வந்துருக்கும். ஸோ மெயிலையும் செக் பண்ணிக்க. சரியா? ரெண்டும் வந்துடும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ. ஸோ என்ன கேட்டிருக்கு? ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட். தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்துவீங்க. சரியா? ஸோ எதையாச்சும் மாற்றி இஷ்டத்துக்கு கொடுத்து விட்டேன், அதுதான் சார் வந்துச்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக எதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். ஓகே? ஸோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ரைட்? எஸ். உங்கள் ஃபோட்டோ விசிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வழக்கம் போல தான். ஸோ கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் கேப்சரும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ வராது. ஆமாம், வெப் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதில் வராது. ஸோ உங்கள் லேப்டாப்பில் கேமரா இருக்கா, நீங்கள் லேப்டாப்லேயே யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு லேப்டாப்லாம் இல்லை சார் அப்படின்னா உங்கள் ஃபோனில் கூகுள் ஸ்கேன் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கேனரை வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். சரியா? ஃபோன்பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிடாதீங்கப்பா. கூகுள் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்கும், கேப்சர் கொடுத்துட்டு ஸோ ஒரே நிமிஷம் மாற்றிக்கிட்டேன். டன்.
ஸோ ஸ்க்ரீன் லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃபோனோட கேமரா ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் லைவாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சு போச்சு. கொடுத்து ஓகே கொடுத்தா அப்லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆயிடுச்சா, வந்துருச்சா, 2 ஃபோட்டோ வந்துருச்சா, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன், இதையும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இங்கே என்ன கேட்டிருக்கு, ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ உங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக கொடுக்கணும், அதுவும் மெயின். ஸோ ஃபைலு நான் இதை மாற்றி கொடுத்தேன், அதை இதில் கொடுத்தேன், தயவு செஞ்சு இந்த செயல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான செயல் இது, அதை பண்ணவே பண்ணாது. இப்போ பார்த்தாலும் சைனை மாற்றி ஃபோட்டோவில் கொடுத்தேன், ஃபோட்டோவை மாற்றி சைனில் கொடுத்தேன். இந்த வேலை அடிக்கடி எல்லோரும் பார்க்குறீங்க, அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன் மோர் எரர், ஏதோ எரர் பண்ணியிருக்கேன். என்ன எரர் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோவே அப்லோட் ஆகலை, நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்கன்னு மோசமாக கேட்டாங்க. அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரைட்டா, ரைட். டிசபிள்ஸ் அப்ளைட் ஃபார், எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜென்ரலிஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஹிந்திக்கு அப்ளை பண்ணுறீங்களா? இது ஜென்ரலிஸ்ட்டில் தான் போகிறோம், சிம்பிள். ஸோ நீங்கள் யூஆர்னா அண்டர்சர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி. நீங்கள் ஓபிசினா ஓபிசி கேட்டகரியில் உங்களோட இது உங்களோட ஆதார பூச்சி உங்களோட இசேவை மையத்தில் போய் நீங்கள் உங்களோட கேஷ் வந்து ஓபிசியில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நான் கிரீமி லேயரில் இருக்கான்னு பார்த்துட்டு ஓபிசினா ஓபிசி கொடுத்துருக்கு. சரி, டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ், இல்லைனா நோ. வழக்கம் போல தான். டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி எதுவுமே இல்லை. காம்பன்சேட் டைம் ஃபார் எக்ஸாமினேஷன் இல்லை, அதெல்லாம் நோ கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே நோ ஆயிரும். ரைட்டா, வேறு எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஓகே, ஸோ ஏதாவது பர்சன் வித் ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சர்டிஃபிகேட் பர்சன் மெடிக்கல் அத்தாரிட்டி கவர்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, டன்னு. ஸோ ஸ்க்ரைப் வேணும்னா ஸ்க்ரைப் வேணுன்றது கொடுக்கணும். அதை நம்ம அங்கே கொடுத்தோம்னா அதை கேட்பாங்க. ஸோ இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரைப் தேவையில்லை. இப்போ நீங்கள் டிவோர்ஸ்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான கேட்டகரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை இல்லை. ரைட்டா, ஸோ வேறு எதுவும் இருக்கா? எஸ். ஆர் யூ டிவோர்ஸ்டு ஒன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட், யூ ஹேவ் நாட் மேரிட், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? எஸ். நீங்கள் டிவோர்ஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இல்லை. ஆர் எக்ஸிஸ்டிங் கன்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னா நான் வேலை இருந்தால் இதையே அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் நோ. இருந்துச்சுனாலும் நிறையவே அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்காக கேட்டுக்கலாம். ஆர் யூ கன்ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் அதாவது ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நோ, இல்லவே இல்லை. சேலரி விளம்பரதுனால நீங்கள் மைனாரிட்டி கமெண்ட்டில் வருவீங்களா அப்படின்னா ஹிந்துஸ் தவிர எல்லாரும் மைனாரிட்டி கமெண்ட்டில் தான் வருவோம். ஸோ எஸ் கொடுத்துரும். ஓகேவா? சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ், இல்லைனா நோ. டிஃபென்ஸ் பர்சனலாக இருக்கீங்க, டிசேபிள் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கு எஸ் இருந்தால், இல்லைனா நோ. வழக்கமாக ஹேவ் ஜாயின் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் சிவில் சைடு ஆஃப்டர் அவைலிங் த பெனிஃபிட்ஸ் கிவன் பை எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னா இருந்தால் இருக்குது, இல்லைனா இல்லை. ஸோ இங்கே கொடுத்துரும். ஸோ அதுவே இதாகிடும். ரைட். ஸோ நேஷனாலிட்டி வழக்கம் போல தான், இந்தியன் தாத்தா தான் நாங்கள். டியூ ஹேவ் ஆதார் கன்சர்ன் ஃபார் ஆதார் வெரிஃபிகேஷன், எஸ் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை நோ கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் வேணா பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுங்க. சரியா? ஸோ உங்களோட ஆதார் நம்பரு ஆதார் கார்டை பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு, உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட பேன் கார்டு, இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ இது நீங்கள் வீட்லேயே உட்காந்து பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து வீட்டிலே உட்காந்து நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டுக்கு எந்த ஊரில் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க? நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எழுதலான்னு இருக்கேன். ஸோ அதனால் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ கொடுத்தாச்சா? ரைட்டு. பிலாங்ஸ் டு விச் எக்ஸாம் சென்டர் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு, ஃபேஸ் 1க்கு. ஸோ 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ப்பா. ஸோ 3 ப்ரிஃபரன்ஸுமே வந்து எனக்கு 3மே தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ தமிழ்நாடை விட்டு வெளியே போய் எழுதுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தான். ஸோ 3மே தமிழ்நாடு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இங்கே போய் மாற்றிக்கிற வேண்டியதான். மதுரை, ஸோ வேற எங்கே போடலாம், திருச்சி, உங்களுக்கு எது பக்கம் அதை பார்த்து போடணும். சரியா? ஸோ இன்னொன்று கோயம்புத்தூர். சரியா? 3 ஊர் போட்டேன். ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சா? 3 ப்ரிஃபரன்ஸ் மாற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இது நான் ஜென்ரலிஸ்ட் ஃபார் ஹிந்தி ராஜ்யம். ஸோ மெயின்ஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதே தான். தமிழ்நாடு, இதுக்கும் தமிழ்நாடு, இதுக்கும் தமிழ்நாடு தான். ரைட்டாக 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி எங்கே வேணால் போடலாம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. 3மே நீங்கள் சென்னை தான் கொடுத்தே ஆகணும். மெயின்ஸ் சென்னை தான் நடக்க போகுது. ஸோ அதில் எந்த டவுட்டும் நீங்கள் வச்சுக்கிறே வேணாம். ஓகே. ஸோ டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி விட்ருங்க. வழக்கம் போல தான் செப்டம்பர். ரைட். ரைட்டா? ஓகே, ரைட்டு, டன்னு. சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜெண்டரு மேலு. ஸோ ட்வின் பிரதர்ஸ் இருக்கா? எனக்கு அப்படி யாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்கா இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லை. ஸோ அன்மேரிடு. ஸோ ஃபாதர்ஸ் நேம். ஸோ உங்களோட ஆதார்லேயோ பேன் கார்ட்லேயோ உங்களோட அப்பா பேர் இருக்கும். அது என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ
அதை கரெக்டாக கொடுங்க. சரியா? ஸோ அது என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அம்மா பேர் உங்களோட டிசி இல்லை உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இல்லை அவங்களோட ஆதார் கார்டு எடுத்து ஸோ அதில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கு. சிம்பிள். சரியா? ஸோ கொடுத்துட்டு ஸோ ஸ்போஸ் இருந்தால் தான் இருக்குன்னு கொடுக்க போகிறோம், இல்லைனா இல்லை தான். ரைட்டா? ஸோ அட்ரஸ் வந்து வழக்கமாக உங்கள் வீட்டு அட்ரஸ் 11/11 டிசைன் கரஸ்பாண்டன்ஸ் பர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கீங்கப்பா. ஸோ அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இப்போ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்னால் இப்போ லைவாக நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுக்கும். சரியா? ஸோ பர்மனன்ட் அட்ரஸ்னால் உங்களோட ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஆனால் இப்போ அங்கே அந்த அட்ரஸில் இல்லை சார், நாங்கள் வேறு வீடு மாறிட்டோம், அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ நான் எங்கள் சொந்த வீடு தான் சார், அது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் இப்போயும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அது நீங்கள் எப்பயும் போல் கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். சரியா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்கிற தேவையில்லை. ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸும் ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் நீங்கள் அப்படியே கொடுத்து பர்மனெண்ட் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இல்லை என்றால் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. சரியா? பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு, ஆதார் அட்ரஸ் வேறு. இதில் உங்களுக்கு டவுட்னா எப்போனாலும் எனக்கு மெசேஜ்னாலும் இல்லை இன்ஸ்டாலும் இல்லை டெலகிராம்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவசரப்பட்டு தப்பாக கொடுத்துடாதீங்க. சரியா? எப்பயுமே நான் அதான் சொல்லிகிட்டே இருப்பேன், அதை கொடுத்துடாதீங்க. ஸோ இது என்ன சார் பேங்க் டீட்டெயில் இருக்கிறதுனால உங்களோட பேங்க் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா. ஸோ அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்புக்கும் வேணும். சரியா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறப்போ 0. ஸோ அக்கௌண்ட் நம்பரு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க திருப்பி. ரைட்டா? ஸோ பிரான்ச் பேங்க் என்ன பேங்க்கு, நீங்கள் இருக்க பேங்க் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா, யாராவது கரண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் கொடுங்க, இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். எஸ். ஸோ கொடுத்துட்டு எல்லாம் ஓகேவான்னு வேலிடேட் ஒரு தடவை பண்ணிடுங்க. ஒன் மோர் எரர், இன்வேலிட் வேல்யூ ஃபார் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னமோ பண்ணி ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் கடைசியில். இந்த மாதிரி கடைசி ஸ்பேஸ் விட்டிங்கனாலும் எரர் அடியும். வேறு என்ன எரர் விட்டுருக்கேன், ஜான் சாமுவேல் முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இல்லையே பின்னாடி தான் விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஸ்பேஸ் அடித்தா ஸ்பேஸ் காட்டு. ஓகே. ஸோ கொடுத்துட்டு வேலிடேட் டீட்டெயில்ஸ். இன்னொரு எரர், நிறைய எரர் விட்டுருக்கேன் பாருங்க. வேற எங்கே எரர் இருக்க மாதிரி தெரியலையே, வேற எங்கே விட்டுருக்கேன், எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். வேற 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 அவங்களே 2 தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் போய் வேற எங்கே கொடுக்க, ஓ வேற ஸ்டேட்டே அப்போ கொடுக்கணுமா? ஓ மை காட், கேரளா கொடுக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு சென்னையாக தான் இருக்க போகுது, இருந்தாலும் நீங்கள் ஒரே கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? வேறு எந்த ஊர் கொடுக்கலாம்? கர்நாடகா கொடுக்கும். ஐயோ உத்தரப்பிரதேஷ் கொடுத்துட்டேன். உத்தரப்பிரதேஷ்லாம் போக முடியாது, கர்நாடகா கொடுக்கும். நீங்கள் வந்து நம்மளை போட்டு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு பார்த்துக்கோம். பெங்களூர். ஓகே, நம்மளுக்கு இது ரொம்ப பக்கம் தான். இந்த பக்கம் கொச்சின், அந்த பக்கம் பெங்களூர். அதிகபட்சம் எக்ஸாம் எழுத போனால் அங்கே தான் போகிறோம். ஓகே டன். வேறு என்ன இருக்குது? ரிலீஜன் செலக்ட் பண்ணாமல் இருக்கேன் பாருங்கள், கிறிஸ்டியன் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வேலிடேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ வேறு எதுவும் எரர் இல்லை, எல்லா எரரையும் சரி பண்ணியாச்சு. இங்கே எரரா இல்லை. இப்போ திரும்பி வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல், எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துட்டேன். சேவ் நெக்ஸ்ட். சரியா? ஸோ ஓகே. ஸோ அடுத்து பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன கதை, அந்த மாதிரி தான். ஸோ நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ டேட் ஆஃப் பாஸிங்கு 2016 ஏப்ரல். ஸோ மந்த்தும் இயரும் ரொம்ப முக்கியம். சரியா? டேட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்போதாவது அந்த 20 டேட் கிட்ட தான் இருக்கும். ஸோ மந்த்தும் இயரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை கொடுத்துருங்க. கிளாஸ் என்ன, ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் தான். ஓகே டன். ஸோ இது இப்போ எங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா நோ, நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் நோ கொடுத்தாச்சு. எஸ் கொடுத்தா தான் அதான் யோசிக்க போகிறோம். ஸோ லாங்குவேஜஸ்னு ஒன்று, தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷும் பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். என்னது இங்கிலீஷு. ஸோ எனக்கு 2 லாங்குவேஜ் தெரியும், அதை நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ். ஒன் மோர் எரர். ஓ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணுமா, ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும்னா எஸ், இல்லைனா நோ. எனக்கு தேவைப்படல, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. எஸ் வேலிடேட் பண்ணுங்க. என்னடா அது
எல்லாமே கொடுத்துட்டேனே. செகண்ட் கிளாஸு எஸ். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்கல அதானே? செலக்ட் பண்ணியாச்சு. மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டேன். என்ன கொடுக்கணும்? ஓ பர்சன்டேஜ் மாறுதா? இல்லையே, போஸ்ட் கிராஜுவேட் கேட்குறாங்க போல. ஸோ நம்ம போஸ்ட் கிராஜுவேட் பண்ணல. ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்களே அதை கொடுத்துருங்க. சரியா? டேட்டா பாசிங் என்னடா கேட்குறீங்க? ப்ளீஸ் செலக்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் எக்யூரண்ட் எக்ஸாம் கிராஜுவேஷன் ரைட். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் தான் பிரச்சனை. எனக்கு வந்து 60% இல்லை, நான் என்னோட நார்மல் பர்சன்டேஜ் போட்டேன். ஓகே, ஸோ போட்டால் ஃபஸ்ட் கிளாஸ் வரும். இப்போ வேலிடேட் பண்ணால் ஓகேவா, வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல். நான் 54% வழக்கம் போல போட்டேன், அது 60%க்கு மேலே இருக்கணும். ஸோ அதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ண போகிறீங்க, அதை எடுத்துக்கிற போகிறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ 60% மேலே இருக்கணும்ப்பா, அதை மறந்துட்டேன் நான். ஸோ என்னடா இது ரொம்ப நேரம் எரர் காட்டிக்கிட்டேன்னு பார்த்தேன். ரொம்ப எனக்கு நானே உண்மையாக இருந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா காட்டும், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வேலையும் நம்மளுக்கு கிடையாது. உட்காந்து பொறுமையாக பாருங்கள், அது கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, ஒரு டேட்டா கூட மிஸ் ஆகாமல் இருக்கா, எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, அட்ரெஸ்ஸு, ஸோ உங்களோட டேட்டா, நீங்கள் கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸு, ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணு. சரியா? உங்களோட ரிலீஜனாக இருக்கட்டும், ஆதார் நம்பராக இருக்கட்டும், பேன் நம்பராக இருக்கட்டும், எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஓகேவா, பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் விட்டுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்கே ஐ அக்ரின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்களே கேட்பாங்க, வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததற்கு அப்புறமேட்டாக அப்லோட் கேட்கும். வழக்கம் போல் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை அப்லோட் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஐயோ இந்த சைஸ் மாறி இருக்கா, இந்த சைஸ் கொடுக்கும். ரைட்டா? ஓகே வந்துருச்சு, வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், எனக்கு இதில் என்ன எழுதணும் அப்படின்னு தெரியல, நான் எழுதுனதே இல்லை, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, அதை போய் இதில் பார்த்துக்கோங்க. கைட்லைன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோகிராஃபு, டூஸ் அண்ட் டோன்ஸு, சைன் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனு, ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டு, ஃபியூச்சர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு. ஸோ இருங்க வரேன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கடை இருக்குது, ஒரு நிமிஷம். சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் டிக்ளரேஷன் எப்பயும் போல் நம்ம எழுதுறது தான் இருக்கும், இருந்தாலும் இதில் எங்கே எழுதியிருக்காங்கன்றது தான் தேடணும், நம்ம தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கு. நார்மலாக உங்களோட ஹேண்ட் டிக்ளரேஷன் இருக்கும், இல்லைனா பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட ஹேண்ட் டிக்ளரேஷன் எடுத்து தரேன். ஸோ அதை அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் என்கிட்ட இருக்கிறது சும்மா அப்லோட் பண்ணுறேன், அதை தான் அப்லோட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஹேண்ட் டிக்ளரேஷனை எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எழுதி ஸ்கேன் பண்ணி இந்த சைஸ் ஃபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன எழுதணுன்றது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல நம்ம ஜாக்கன் சார் ஆல்ரெடி போட்டு இருப்பாரு, அந்த வீடியோவில் பாருங்கள், அதில் இருக்கும் டிக்ளரேஷன் என்ன எழுதணுன்றது. இல்லைனாலும் நான் உங்களுக்கு தனியாக கூட எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அந்த டிக்ளரேஷன் தான் எழுதணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரியா? பேமெண்ட்டும் வழக்கம் போல் தான், நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி NC84R ரைட். ஸோ கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறீங்களா ஓகேவா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டு 1000 ரூபாய் பேமெண்ட்டை போட்டு விட்ருங்க. சரியா? கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு, இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், இல்லை கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ண வச்சிங்கன்னா இங்கே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கியூஆர் ஜென்ரேட் ஆகும். ஸோ ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க, இப்போ கூகுள் பேயில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 1000 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டு பேமெண்ட்டை முடித்து விடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். ஸோ ஒரு ஸ்டெப்பு விட்டிங்கனாலும் எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்சம் என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குமா எனக்கு, 20 நிமிஷம். ஸோ அந்த 20 நிமிஷம் கூட எக்ஸாமுக்கு நம்மளால் ஒதுக்க முடியாமல் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் முன்னாடி இருந்து எப்பயுமே சொல்லுவேன். ஸோ பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெயில் வந்துடும், பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு ஓகேன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் போய் தான், நான் சொன்னேன்ல, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த பேஜ் வரும் உங்களுக்கு. எந்த பேஜ்?
நான் ஒரு இடத்துல இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த திருப்பி காட்டுறேன். அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், IBPS OICL AO அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள், லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயில் வந்துச்சா, அது ரெண்டையும் போட்டு செக்யூரிட்டி கோடை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டில் பெய்டுன்னு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான வேலை. உட்காந்து பொறுமையாக அப்லோட் பண்ணி பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் பண்ணி எதுவும் விட்டுட்டு கூடாது. சரியா? ஸோ பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே விட்டுறவே கூடாது. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you.